உலக மனிதநேய நாளில் மனிதநேய மாண்பாளர் அப்துல் ஹக்கீம் அவர்களை நினைவு கூறுவது உலகில் மனிதநேயம் நிலைக்க தழைக்க தக்க துணை புரியும். அப்துல் ஹக்கீம் வடார்காடு மாவட்டம் கீழ் விசாரத்தில் 1863 பிறந்தார். 2024 அவரின் 162வது பிறந்த ஆண்டு. இவரின் தந்தை சித்திக் ஹுசைன். அப்துல் ஹக்கீமின் 18 வயதில் இவரின் தந்தை இறந்தார். இறக்கும் தருவாயில் சென்னை ராமசாமி முதலியார் விடுதியில் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தும் காட்சியை கண்டதாகவும் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படும் இந்த இழிநிலை போக்க சென்னையில் தங்கிச் செல்ல தக்க விடுதியை கட்டுமாறும் வேண்டினார். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற முயன்ற பொழுது இஸ்லாமிய எதிரிகள் எண்ணற்ற தொல்லை கொடுத்தனர். தொல்லைகளை துகள் துகளாக்கி ராமசாமி முதலியார் விடுதிக்கு அருகில் இருந்த காலி இடத்தை அந்த காலத்தில் 50,000 ரூபாய்க்கு வாங்கி 50,000 ரூபாய் செலவில் மாடியுடன் கூடிய விடுதியையும் தொழும் பள்ளியையும் 1921 கட்டினார். அதுதான் இன்றைய சித்திக் சராய். சென்னை அங்கப்ப நாயக்கன் தெருவில் நடந்த இந்து பள்ளியை இடம் இல்லாமலும் நடத்த முடியாமலும் மூட முற்பட்ட போது அப்துல் ஹக்கீம் அவருடைய வீட்டை கொடுத்து பொருளுதவியும் புரிந்து அந்த பள்ளியை தொடர்ந்து நடத்திட ஆவணம் செய்தார். அந்த நன்றிக்காக அந்த பள்ளிக்கு அப்துல் ஹக்கீம் இந்து முஸ்லிம் பள்ளி என்று பெயர் சூட்டினர். மேல் விசாரம் உயர்நிலை பள்ளிக்கு கட்டிடம் கட்டி கொடுத்து அந்த பள்ளியின் வருவாய்க்கு சில கட்டிடங்களையும் வாங்கி கொடுத்தார். ஆம்பூர் மஸ்ஹருல் உலூம் உயர்நிலை பள்ளிக்கு ஒரு வணிக வளாகத்தை வாங்கி அந்த பள்ளிக்கு வக்ஃப் செய்து வழங்கினார். அந்த வணிக வளாகம் இன்றும் அப்துல் ஹக்கீம் வணிக வளாகம் என்ற பெயரில் நடைபெறுகிறது. திருவல்லிக்கேணி முஸ்லிம் உயர்நிலைப் பள்ளியின் கட்டிடத்தை முடித்து கொடுத்தார். கட்டாக்கில் உள்ள தேசிய கல்லூரிக்கு 25,000 ரூபாய் வழங்கினார். இவரின் கல்வி பணியையும் கல்வி கொடைகளையும் மதித்து இவருக்கு சற்பட்டம் வழங்க விரும்பிய ஆங்கில அரசு இவர் விடுதலை போராட்டத்திற்கு பொருளுதவி புரிவதையும் காங்கிரசுக்கு பேராதரவு அளிப்பதையும் அறிந்து வெகுண்டு சற்பட்டம் வழங்காது நவாப் பட்டம் கொடுத்தது. இந்த பட்டப்பெயரை அவர் பயன்படுத்தவில்லை. திருவண்ணாமலை கோயிலுக்கு யானை வாங்கி வழங்கினார். அவரின் வாழ்நாளில் ஈட்டிய 40 லட்சம் ரூபாயில் 35 லட்சத்தை அறப்பணிக்கு செலவிட்ட செம்மல் அப்துல் ஹக்கீம் 1938 சென்னையில் காலமானார். கலியுக கர்ணன் மறைந்துவிட்டார் என்று ராஜாஜி இரங்கல் செய்தி வெளியிட்டார். தர்மம் குடைச்சாய்ந்தது என்று சுதேசமித்திரன் தலையங்கம் வெளியிட்டது. இந்து ஆங்கில நாளிதழ் தென்னிந்தியாவின் வணிக மன்னர் மரணம் என்று முதல் பக்கத்தில் செய்தி வெளியிட்டது.